ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான த கர்ஸ் ஆஃப் பரனேஸ்வர் அப்படின்ற ஒரு பெங்கால் வெப் சீரிஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு தரமான ஹாரர் வெப் சீரிஸ். இது ஒரு ஹாரர் வெப் சீரிஸ் அப்படின்றத தாண்டி ஒரு பயங்கரமான த்ரில்லராக இருந்தது. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கப்பிள்ஸ் 4 பேர் வெக்கேஷனுக்காக ஹில் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. வந்த இடத்துல ஒரு பழமையான அம்மன் சிலையை தொட்டு ஹீரோனுக்கு பேய் பிடிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய நடவடிக்கையே சரியில்லை. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அடர்ந்த வனப்பகுதியை காட்டுறாங்க. இரவு நேரம். அங்கே லோக்கி அப்படின்றவர் அவருடைய மனைவியை தேடி வந்திருக்கிறாருங்க. காட்டுக்குள்ள மர்மமான முறையில் வைஜெயந்தி காணாம போயிருந்திருக்கிறாங்க. வைஜெயந்தின்னு சத்தம் போட்டுட்டே தன்னுடைய மனைவியை லோக்கி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வைஜெயந்தியோட ஒரு கொலுசு மட்டும் கிடைக்குதுங்க. அந்த கொலுசை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு பயங்கரமான வெளிச்சம். இவர் திரும்பி பார்க்குறாரு. ஏதோ ஒரு கை வந்து இவர் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. பயங்கரமாக கத்துறாரு. அங்கே கட் பண்ணா இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஒரு 4 பேர் வெக்கேஷனுக்காக ஹில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அதாவது இந்த அடர்ந்த வனப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. இந்த 4 பேர் யார் அப்படின்னா ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கப்பலாக வந்திருக்காங்க. இவங்க பேர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேர் ஆமியோ, ஹீரோயினுடைய பேர் மித்தில். ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பேர் வந்து பல்லப், அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு பேர் டிட்டோ. ஸோ இவங்க 4 பேர் ஹாப்பியாக வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க. வர வழியில் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க. ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சீக்கிரம் சாப்பிடுங்க, நம்ம போகலாம் அப்படின்ட்டு. நீ ஏன் எதுவும் சாப்பிட மாட்டேன்ற, நீயும் சாப்பிடு, ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணல அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பும் போது, கடைக்காரர் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோஸ்ட் ஸ்டோரிஸை பற்றி எல்லாம் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க தங்கக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கான வழி தெரியல. அதனால காரை நிப்பாட்டிட்டு பசங்க 2 பேரும், நாங்கள் 2 பேரும் போய் பாதை இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறோம், நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை எங்களாலாம் நடக்க முடியாது, நீங்கள் 2 பேரும் போய் பார்த்துட்டு வாங்க, நாங்கள் கார்கிட்டயே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க 2 பேரும் கார்கிட்டயே நின்றுறாங்க. பசங்க 2 பேரும் பாதை இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ பொண்ணுங்க 2 பேரும் ஜாலியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த காட்டை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரொம்ப குளிருது காருக்குள்ளே போய் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு பொண்ணுங்க 2 பேரும் கார்கிட்ட போகும்போது திடீர்னு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு வர ஆரம்பிக்குதுங்க. இவங்க 2 பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ நேரம் நார்மலாக இருந்தது, திடீர்னு எங்கிருந்து இந்த மல்லிகைப்பூ ஸ்மெல் வருது, என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோமா, அவங்க 2 பேரும் வரதுக்குள்ள அப்படின்னு சொல்ல, சரி வா அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஹீரோனும் ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த காடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடு மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல அவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ரொம்ப பழமையான ஒரு அம்மன் சிலை. அந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசமெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி க்ரீனாக இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பழமையான சிலையாக இருக்கும் போலயே அப்படின்ட்டு ஹீரோன் அந்த சிலை கிட்ட போகிறாங்க. அப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் கால் வருது. சிக்னல் விட்டு வரவும் அது என்னன்னு பார்க்கறதுக்காக ஹீரோனுடைய ஃப்ரெண்டு டைவர்ட் ஆகி போயிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் அந்த சிலையை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு கர்ச்சீஃப் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ண சில நொடிகள்லையே அதுலேருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் ஷாக் அடித்த மாதிரி ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. டக்குன்னு ஹீரோயினுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு. அதாவது ஹீரோனோட உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று பூந்த மாதிரி இருக்கு. உடனே இந்த இடத்துல இருக்க வேணாம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் எழுந்திருக்கிறாங்க. கீழே விழுந்த கர்ச்சீஃப் எடுக்கலான்னு போகும்போது ஏதோ ஒரு விசித்திரமான சவுண்டு கேட்குது. பயந்து போன ஹீரோன் அந்த கர்ச்சீஃப் அங்கேயே விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. வழி இருக்கான்னு செக் பண்ண போன பசங்க 2 பேரும் கார் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ பாதையெல்லாம் கிளியராக தான் இருக்கு, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு 4 பேருமே பார்த்தீங்கன்னா இவங்க தங்கக்கூடிய ரெசார்ட்டுக்கு போறாங்க. அந்த ரெசார்ட் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே வந்து அந்த ரெசார்ட்டுக்குள்ள போறாங்க. ஹெல்ப் பண்றதுக்கு அங்க 2 பேர் இருக்காங்க. ஒரு லேடி தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சமைச்சு கொடுக்க போறாங்க. அந்த லேடி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் கெட்டு போச்சு, சமைக்க முடியாது அப்படின்றாங்க. மேனேஜர் நான் புது சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சிக்கன் சமைச்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி உடல்நிலை சரியில்லாம ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்க, சொல்றதை செய்ய, ஒழுங்கா வேலை பாரு அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லிடுறாரு. அவங்களும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு வச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட அங்கிளுக்கு கால் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. அங்கிளா, அவருக்கு எதுக்கு கால் பண்ற அப்படிங்கும் போது, ஏன் அவரை பார்த்தா அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கா அப்படின்னு சொல்ல, பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மரியாதை தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோனுடைய அங்கிள் யாரு அப்படின்னா இந்த கோஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவருடைய பேர் பதூரி. இவர் இந்த மாதிரி கோஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடாக இருக்கிறதுனால தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் கூட பெருசா அட்டாச்மெண்ட் காட்டுறது கிடையாது. அங்கே கட் பண்ணா பதூரியா நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ பதூரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறாரு. வந்தவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்களும் கோஸ்ட்னு கோஸ்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, கோஸ்ட்டை கண்ணால் பார்த்துருக்கீங்களா, பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஆக்சுவலாக கோஸ்ட் வந்து எனர்ஜி வடிவத்தில் தான் இருக்கும், அதை நம்மளால கண்ணால் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, பட்
எலக்ட்ரானிக் உபகரணங்கள் மூலமாக அதோடைய பயனை நம்ம அடைய முடியும். காற்றை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் சுவாசித்து உயிர் வாழ முடியும். இந்த மாதிரி தான் வந்து கோஸ்ட் ஒரு எனர்ஜியாக தான் இருக்கும். அது மெனி ஃபார்மில் வந்து நம்ம கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் அப்படின்ற மாதிரி பத்ரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த கப்புள்ஸ் 4 பேரும் ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு மட்டும் யாரோ ஒருத்தங்க தன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. உடனே டிட்டு கிட்ட போயிட்டு என்னை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு, யாருன்னு பாரு அப்படிங்கும் போது இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க, பின்னாடி யாருமே இல்லை. இதெல்லாம் உன்னோட இமேஜினேஷன் தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திரும்பவும் ரெசார்ட்டுக்கு போயிடுறாங்க. ராத்திரி நேரம் எல்லோரும் ஜாலியாக பாட்டெல்லாம் பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. பசங்க 2 பேரும் ஒரு ரூம்லையும் பொண்ணுங்க 2 பேரும் ஒரு ரூம்லையும் தான் தூங்குறாங்க. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது பெண்ணோடைய அழுகுரல் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ தலையை பார்த்தீங்கன்னா செவுத்துல அடிச்சுக்கிற மாதிரியான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. டக்குன்னு ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. அப்போது வீட்டுக்கு வெளியில் யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தரையில் ஹீரோயின் வந்து அந்த காட்டுக்குள்ளே போட்டு வந்தாங்க இல்லையா, அந்த கர்ச்சீஃப் கிடக்குது. அதை பார்த்து ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. உடனே டிட்டுவை எழுப்பி அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. சரி தூங்கு, டிஸ்டர்ப் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி நேரம் டிட்டுக்கு மர்மமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்னடா சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு டிட்டு எழுந்து பக்கத்தில் பார்த்தா ஹீரோனை காணோம். ஒரு ரூமுக்குள்ளே அப்படியே போட்டு நகத்தை வச்சு கீறுற மாதிரியான சத்தம். உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் பேய் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணெல்லாம் சவந்து கிடக்குது. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோன் அப்படியே அண்ணாந்து ஒரு பார்வை பார்க்குறாங்க பாருங்க. டிட்டு மிரண்டு போயிடுறாங்க. பார்க்க அப்படியே பேய் மாதிரி இருக்காங்க. அங்கே கட் பண்ணா பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. லோக்கி அப்படின்ற ஒரு நபரை படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா, அவருடைய திருமண நிகழ்ச்சி தாங்க இது. வைஜெயந்தி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவர் திருமணம் பண்ணிக்கிறாரு. ஸோ பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு தான் இந்த திருமணமும் நடக்குது. திருமணம் முடிஞ்ச கையோட முதலேறுவுக்கான ஏற்பாடும் பண்ணி கொடுக்குறாங்க. லோக்கி ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். ராத்திரி நம்ம ஹீரோயின் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த டிட்டு வந்து ஹீரோ கிட்டையும் பொலாப் கிட்டையும் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கையை ஒரு மாதிரி கீறிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ திட்டுறாரு, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணினா கையில இருந்து ரத்தம் வரும், அமைதியாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பொலாப் என்ன சொல்றாரு அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசுல ஹீரோயின் மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ட்ராமா கூட இருந்திருக்கு. ஸோ இப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. மேபி இந்த இடம் வந்து ஒத்துக்கல போல, அதோட ஸ்ட்ரெஸ் காரணமாக தான் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பொலாபு டிட்டுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீரோ கிட்ட அவளை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வா, அவளை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம டிட்டு பார்த்தீங்கன்னா பொலாபை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்குதுங்க. என்னது இது, பேர்டு ஏதாவது வந்து அடிச்சு விழுந்து ரத்தமாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல, இல்லை நேற்று ராத்திரி ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னா. நான் எழுந்திருச்சேன், அங்கே யாரோ ஒருத்தங்க நிற்கிறாங்க அப்படின்னு அவள் சொன்னா. அப்போ என் கண்ணுக்கு யாரும் தெரியல, ஆனால் இப்போ இந்த இடத்துல தலையை வச்சு முட்டி ரத்தம் வந்த மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி டிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே காரில் போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி ஹீரோ ஹீரோயின்ட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. டச் பண்ணுறதுக்கு வரும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. நீ எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எதுவுமே பேசவே இல்லை. உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் போது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்க, கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோக்கு கோவம் வந்துடுது, எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க, 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்தோம். நைட்டு ஒரே ரூமில் கூட ஸ்டே பண்ணுறது கிடையாது, இப்போ தான் தனியாக இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இப்போ நீ பேசலானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்ட்டு கிளம்புறாருங்க. அப்போ ஒரே க்ரௌடா இருக்கு, என்னன்னு பார்க்கலான்னு வந்தா அங்க ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடூரமா கொல்லப்பட்டிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க யாரும் சரியா ஆன்சர் பண்ணல. உடனே ஹீரோ பர்ஸ்ல இருந்து நான் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி காடை காட்டுறாரு. சார் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு, இங்க பாருங்க சார், ஒரு ஃபுட் பிரிண்ட் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு, மனுஷனுடைய காலச்சு மாதிரியே இருக்கு, யாரோ ஒருத்தங்க இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டை போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. சரி கிளம்புவோம், காருக்குள்ள வேற ஹீரோனு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப வராரு. கிரௌட் எல்லாம் கூச்சல் குழப்பமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா செத்து கிடக்கிற ஆட்டோட வயிற்றுக்குள்ள கையை விட்டு அதை குழப்பி ஹீரோன் ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்த்து வியோடா ஒரு சிரிப்பு வேற சிரிக்கிறாங்க. உடனே ஹீரோனை பிடிச்சிட்டு வந்து காருக்குள்ள உட்கார வச்சு அந்த இடத்துல இருந்து ரொம்ப வேகமா ரெசார்ட்டுக்கு வராரு. காருக்குள்ள இருந்து ஹீரோன் அப்படியே கையில ரத்தத்தோட நடந்து வரும்போது டிட்டு பயங்கர ஷாக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. எதுவும் பேசவே இல்லை. ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோ சொல்றாரு, எங்களுக்கு ஒன்றும் ஆகல, ரோட்ல ஒரு அனிமல் செத்து கிடந்துச்சு, அதோட வயிற்றுக்குள்ள கையை விட்டு நோண்டி ஒரு மாதிரி வியடா சிரிக்கிறா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. உடனே டிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட்லாம் கலட்டி விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சாக போறீங்க,
சாக போகிறீங்க, எல்லோருமே சாக போகிறீங்க அப்படின்ட்டு. டிட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவோடைய ஃப்ரெண்டு பொலாப் மற்றும் டிட்டு 3 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பொலாப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதோட வெளிப்பாடு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டு அது ஹார்ட் அட்டாக்கை லீட் பண்ணி அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸோ நாமளாக எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. டிஸ்கஷனில் நம்ம பொலாப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ என்ன கேள்வி கேட்குறாருன்னா, இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக இல்லாமல் சம்திங் மோராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பேசாமல் ஹீரோனுடைய அங்கிளை வந்து பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அங்கிளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அங்கிள் இப்போ உடம்பு சரியில்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாருங்க. ஸோ பக்கத்து பெட்டில் படுத்துட்டு இருந்தவர் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக குதிக்கலான்னு போகும்போது நம்ம அங்கிள் வந்து கையை காட்டின உடனே அவர் இந்த பக்கம் விழுந்துடுறாருங்க. டாக்டருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு. எப்படிங்க இது உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணுங்க, நம்ம இதை பற்றி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் இதை பற்றி பெருசாக எதுவுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே இல்லைங்க. அங்கிளுக்கு மந்திர தந்திரமெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இதை வச்சே தெரியுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற தகவல் அங்கிளுக்கு வந்து சேருது. உடனடியாக அங்கிள் ஹீரோனை பார்க்குறதுக்காக காரில் வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போவே சில அமானுஷமான உருவமெல்லாம் அங்கிளோடைய கண்ணுக்கு தெரியுது. சடனாக அது மறைஞ்சு போயிடுது. ஸோ இவரால் கோஸ்ட்டை பார்க்க முடியும், கோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றதும் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருதுங்க. ஏன்னா அங்கிளும் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சில் தானே ஈடுபட்டு இருந்தாரு. அப்படியே கட் பண்ணால் பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. நம்ம லோக்கியோட மனைவி வைஜெயந்தி காட்டுக்குள்ளே விறகெல்லாம் பொறுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த லோக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்டாட்டியை கூப்பிட்டு வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக இவங்க வாழ்க்கையை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் மறுபடியும் ப்ரெசண்ட்டுங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக ஹீரோ வந்திருக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட எவ்வளோ பேசுறதுக்கு முயற்சி பண்ணாலும் ஹீரோயின் மாதிரியே பேச மாட்டேன்றாங்க. விசித்திரமான ஒரு வாய்ஸில் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அண்ட் பயமாகவும் இருக்குது. உடனே அங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறாரு. அவர் வந்த உடனே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, ஆமாம் இந்த இடத்துல ஒரு ஈவில் பவர் இருக்குது, அதோட பாஸ்ட் என்ன ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சாதான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் அங்கிள் எல்லோருமே கூப்பிட்டு வச்சு இங்கே வந்ததுலேருந்து என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காளா அப்படின்னு கேட்க இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றாரு. கடைசியாக அவள் என்ன புக்கு படித்தா, மேபி அந்த புக்கில் இருக்கக்கூடிய கேரக்டராக கூட அவன் மாறி இந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இவர் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ திடீர்னு ஒரு சத்தங்க, ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பாஷா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்கான், அவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி எல்லோரும் பாஷாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பாஷா ஒரு மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பாஷாவை கூப்பிட்டு யோ உனக்கு என்னையா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் பாஷா சொல்கிறாரு, காட்டுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் உருவத்தை பார்த்தேன். என்ன உருவம் அப்படின்னா அது ஒரு பேய், அது மனுஷங்களை சாப்பிட்டுட்டு இருந்தது, நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நான் பார்த்தேன், அது ஒரு காட்டேரி அப்படின்ற மாதிரி இந்த பாஷா வந்து சொல்கிறாருங்க. பொலாபு எல்லா விஷயத்தையுமே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாரு. இது பாசிபிளே கிடையாது, ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை அடித்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கும், அதை அவன் பார்த்துட்டு வந்து பேய் அது இதுன்னு சொல்லி உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அது பேய் தான், அது எல்லாரையும் கொல்ல போகுது, மனுஷங்களை எல்லாம் சாவடிக்க போகுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா நீ சொல்கிறது உண்மையா பொய்யான்னு நாங்கள் போய் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே டார்ச் அடிச்சுட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அங்கிள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக ரூம்குள்ளே வந்தால் நம்ம அங்கிளை உட்கார விடாமல் சேரு அது இதுன்னு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் இவர் சேரை இழுத்து போட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த பேய் ஒரு மாதிரி வந்து இந்த ஃபிலாசபி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. இவரும் பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் காட்டுக்குள்ளே போயிருக்காங்க, அவங்களுக்கு ஆபத்து இருக்குது, உடனடியாக போய் அவங்கள காப்பாற்றுங்க இல்லாட்டி அவங்க உயிரிழந்துருவாங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கிள் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. இப்போ காட்டுக்குள்ளே ஹீரோவும் பொலாபும் டார்ச்சை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ பொலாபோடைய கண்ணுக்கு மட்டும் இது ஒன்று தெரியுதுங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பின் அப்படியே திரும்பி நின்ற நிலையில் நின்றுகிட்டு இருக்கு. உடனே பயந்து போய் டார்ச்சை கீழே போட்டுறாருங்க. அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அந்த ஒரு பேய் பார்த்தீங்கன்னா நம்ம பொலாப் அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. கரெக்டாக அந்த இடத்துக்கு அங்கிள் வந்து திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மந்திரமெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அந்த மந்திரத்தை சொன்ன உடனே அந்த பேய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுது. உடனடியாக பார்த்தீங்கன்னா பொலாபையும் ஹீரோவையும் காப்பாற்றி அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு வராரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அங்கிள் வந்து சொல்கிறாரு, பாட்ஷா சொன்னது உண்மைதான், மோகினி யோகினி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டீமன், கடவுளோடைய கோபத்தோட வெளிப்பாடு. ஸோ அவங்க வந்து மனுஷங்களெல்லாம் சாப்பிடுவாங்க, கடவுள்
கோவமாக இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு, இன்னொன்று நம்ம ஹீரோயின் வந்து அந்த பேய்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு இருக்கா, அந்த பேய்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தன்னுடைய உடல் கூடயே வந்து போராடிக்கிட்டு இருக்கா, அவள் தான் வந்து என்கிட்ட சொன்னால் நீங்கள் 2 பேரும் காட்டுக்குள்ளே வசமாக மாட்டிக்க போகிறீங்க, போய் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நான் காட்டுக்குள்ளே வந்தேன். ஸோ ஹீரோயின் வந்து காப்பாற்றக்கூடிய நிலையில தான் இருக்கா. சீக்கிரமாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோனை காப்பாற்றிடலாம், இது என்னோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ராத்திரி நேரம் அங்கிளை ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணிட்டு என் வைஜெயந்தி வைஜெயந்தி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோ வந்து அவனை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. டக்குன்னு இந்த ரெசார்ட்டில் வேலை பார்க்குற லேடி வந்து அவர் எதுவும் பண்ணிடாதீங்க, அவர் என்னோட தம்பி தான், அவர் மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து அங்கிள் இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவருக்கு வைஜெயந்தி அப்படின்ற மனைவி இருந்திருக்காங்க. ஸோ மனைவி மர்மமான முறையில் காட்டுக்குள்ளே காணாமல் போயிட்டாங்க. மனைவியை தேடி போனதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அங்கே எதையோ ஒன்று பார்த்துருக்கிறாரு, அதுலேருந்து தான் இவர் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த அங்க இருக்கிற லேடி சொல்றாங்க. அதாவது லோக்கியோட அக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் தெளிவா என்ன நடந்ததுன்றத ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, அப்பதான் லோக்கியோட அக்கா விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா லோக்கிக்கும் சீதா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கும் தாங்க முதல்ல கல்யாணம் நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் ஹாப்பியா திருமண வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. தினமும் வீட்டில் ரொமான்ஸ் தான். அந்த சீதாவை இந்த லோக்கி நல்லபடியா பார்த்துக்கிட்டாரு. சீதாக்கு யாருமே கிடையாதுங்க. காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் சிலை கிட்ட போயிட்டு எனக்கு எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவரும் நல்லவர், ரொம்ப நன்றி இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. திடீர்னு நம்ம சீதாக்கு ஒரு விதமான நோய் வர ஆரம்பிக்குதுங்க. அதாவது அங்கங்க ஒயிட் பேச்சஸ், குறிப்பா இடுப்புல, கையில, காலில், முகத்துல அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி ரொமான்ஸ் பண்ணலான்னு வரும்போது நம்ம சீதாவோட இடுப்புல இருக்கிற அந்த ஒயிட் பேச்சஸை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு, திட்டி விட்டுறாரு. நீ சரியா குளிக்காதனால தான் இந்த மாதிரிலாம் வருது, போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேச்சஸ் வந்து உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அது ஒரு நோய், அதுக்கான எஜுகேஷன் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற யாருக்குமே கிடையாது. அந்த ஒரு சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சீதா வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிய வருது. ஆனால் பொண்டாட்டி அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இவர் ஏதேதோ கஷாயத்தெல்லாம் குடிக்க சொல்கிறாருங்க. அதெல்லாம் குடிச்சா வயிற்றில் வளர்கிற குழந்தை செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி சீதா அழுதுருந்துருக்காங்க. இல்லை எனக்கு அழகாக தான் இருக்கணும், குடி அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. குடிச்சு குழந்தையும் செத்து போச்சு, நம்ம சீதாவும் குணமாகலை. அதனால் பார்த்தீங்கன்னா இவ பேய் மாதிரி இருக்கா அப்படி இப்படின்லாம் சொல்லி நம்ம சீதாவை ஊரை விட்டு துரத்தி இருக்கிறாருங்க. கிராம மக்கள் கிட்ட சீதா கெஞ்சி இருக்கிறாங்க. ஆனால் கிராம மக்களும் சீதாக்கு சப்போர்ட்டாக இல்லை, துரத்தி விட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதா அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கிராமத்துக்கு டூரிஸ்டா வைஜெயந்தி வராங்க. வைஜெயந்தியை பார்த்த உடனே வந்து லோக்கிக்கு பிடிச்சி போயிருச்சு. அதுக்கப்புறம் வைஜெயந்திக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பழக ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் கரெக்ட் பண்ணி கல்யாணமும் மூச்சிடுறாருங்க. ஸோ வைஜெயந்தியும் லோக்கிக்கும் இப்படி தான் வந்து திருமணம் நடந்திருக்கு. ஸோ ஹாப்பியாக அவங்க 2 பேரும் திருமண வாழ்க்கையை லீட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சீதா வைஜெயந்தியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த அழகு போயிடுச்சு அப்படின்னா லோக்கி உன்னை சேர்த்துக்க மாட்டான், பத்திரமா இரு, உன்னை நான் அடுத்த மாதம் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது லிட்டரலி சீதா வந்து நம்ம வைஜெயந்தியை மிரட்டின மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணி இருந்திருக்கிறாங்க. சீதா வைஜெயந்தியை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் வைஜெயந்தியோட போக்கே சரியில்லைங்க. வைஜெயந்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு போல. அதனால் வைஜெயந்தி பார்த்தீங்கன்னா தினமும் லோக்கி கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, மறுபடியும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி விசித்திரமாக இவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. லைக் காய்கறி கட் பண்ணும்போது அவங்களோட கையை கட் பண்ணிக்கிறாங்க, கையிலிருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் எகெயின் அவங்க கையை கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வைஜெயந்தி காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. போனவங்க ரிட்டன் வரவே இல்லை. லோக்கி பார்த்தீங்கன்னா வைஜெயந்தியை தேடி காட்டுக்குள்ளே போயிருந்திருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வைஜெயந்தியோட கொலுசு கிடச்சிருக்கு. வைஜெயந்தி காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுள் சிலை கிட்ட போயிருந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீதா வந்து வைஜெயந்தியை அங்கே நரபலி கொடுத்துருக்கிறா அப்படின்றது தெரிய வருது. லோக்கி வைஜெயந்தியை தேடி போகும்போது வைஜெயந்தியோட எலும்புக்கூடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கிக்கு கிடச்சிருந்துருக்குதுங்க. அதை பார்த்து பயங்கரமாக ஷாக்காக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி மாறி இருந்திருக்கிறாருங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சீதா வாழ்ந்த அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கோடெல்லாம் போட்டு ஒரு மாதிரி மந்திரம் செய்யப்பட்டதற்கான அறிகுறியெல்லாம் இருக்குது. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சீதாவை பற்றி விசாரணை பண்ணும்போது சீதாவோடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சீதாவோடைய அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. சீதாவும் வந்து லோக்கியை கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்போ லோக்கி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணதுக்கப்புறம் நம்ம சீதா வந்து இந்த மந்திர தந்திரத்தெல்லாம் பயன்படுத்தி ஹிப்னாட்டிசம் பண்ணி வைஜெயந்தியை கொண்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணுறாங்க. பட் பொலாபு வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு கேள்வியை கேட்குறாரு. சீதா
வந்து கொல்லணும்னு நினச்சிருந்தா லோக்கிவே டேரெக்டாக கொண்டிருக்கலாம். ஆனால் அவள் எதுக்காக வைஜெயந்தியை சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கிள் சொல்கிறாரு, ஆக்சுவலாக இந்த சீதா இந்த கிராமத்தை விட்டு வெளியே போகும்போது இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களும் தான் சீதாவை கஷ்டப்படுத்தினாங்க. மேபி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களையா அவள் பழிவாங்கலாம்னு நினச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அங்கிள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் பொலாபு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம ஹீரோனுக்கு இருக்கிறதெல்லாம் மெடிக்கல் ப்ராப்ளம் மட்டும்தான், அதனால் நம்மளே க்யூர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மேனேஜர் கிட்ட பேசி ஒரு இன்ஜெக்ஷனை வாங்கி யாருக்கும் தெரியாமல் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய ரூம்குள்ள நுழைய ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கையை நீட்டிடுறாங்க. ஹீரோயினே கையை நீட்டுறாங்க. ஸோ நம்ம போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்ஜெக்ஷன் எடுத்து குத்துறாருங்க. டக்குன்னு அந்த நீடிலே வளைஞ்சிருது. என்னடா நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்க டக்குன்னு அப்படியே தலை மட்டும் திரும்பி நம்ம பொலாபை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டு டிட்டு ஓடி வந்து பொலாப் பொலாப் அப்படின்னு சொல்லி கத்திட்டு விட்டுற சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பொலாபை விட்டுட்டு கட்டல் கடையில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. பொலாபுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கீழே ரெண்டு தட்டு தட்டி கர்ச்சீஃபை தூக்கி போடுறாங்க ஹீரோயின். உடனே நம்ம டிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு ஓகே அவள் ஏதோ ஹெல்ப் கேட்குறா, அவளை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா இன்ஜெக்ஷன் உடஞ்சு கிடக்குது. இதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொலாபை பிடிச்சி நம்ம டிட்டு திட்டி விட்டுறாங்க. இப்போ அங்கிள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருங்க. ஆக்சுவலாக சீதா வந்து வைஜெயந்தியை கொலை பண்ணியிருக்கிறாங்க. வைஜெயந்தியோட ஆன்மா பார்த்தீங்கன்னா ஹீரோனோட உடம்புக்குள்ள இருந்து ஹீரோனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ளே பல சம்பவங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா சீதா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் சீதா எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்ற எந்த ஒரு தகவலுமே தெரியலங்க. சீதாவுடைய ஃபோட்டோ வச்சு போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கொடுத்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் பெருசாக தகவல் கிடைக்கல. ஃபைனலி பார்த்தீங்கன்னா சீதா வந்து ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வருது. அதுக்கு முன்னாடி அங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்களை எல்லாம் கூப்பிட்டு கிராம மக்கள் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ராத்திரி நேரம் காட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக சீதாக்கு வந்தது ஒரு டிசீஸ், அது வந்து பரவக்கூடிய டிசீஸ் எல்லாம் கிடையாது. பட் அவளை போய் வந்து நீங்கள் பேயினெல்லாம் சொல்லி விரட்டி விட்டுருந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது பேய்னு சொல்லி விரட்டி விட்டவ உண்மையிலேயே பேய் ஆனால் என்னென்னலாம் நடக்குமோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்கிறாருங்க. இப்போது சீதா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் பொலாவும் சீதாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சீதா விளக்கு வெளிச்சத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஜன்னல் கிட்ட யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி சீதாக்கு ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வைஜெயந்தியோட ஆன்மா தான் நின்றுட்டு இருக்கு. என்னை மன்னிச்சுக்க வைஜெயந்தி அப்படின்ற மாதிரி சீதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா சீதா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஹீரோவும் பொலாவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி என் பொண்டாட்டி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் நினச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல சரி வெயிட் பண்ணுங்க நான் ஈவினிங் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல இவர் பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதை சீதா பார்க்குறாங்க. நீ ரொம்ப நல்ல கணவன், இந்த மாதிரி என் கணவன் என்கிட்ட பிஹேவ் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி சீதா ஃபீல் பண்ணுறாங்க. என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. சீதா தான் வைஜெயந்தியை கொன்னுட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷன் இருக்கு இல்லையா. சீதாவோடைய விஷனில் இந்த ஊர்க்காரங்களும் நம்ம சீதாவோடைய புருஷங்காரனும் அடித்து விரட்டி விட்டதுக்கப்புறம் சீதா பார்த்தீங்கன்னா அந்த கோயில்கிட்ட வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பழமையான சிலை வந்து நம்ம சீதா கிட்ட கம்யூனிகேட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எனக்கு ஒரு பலி கொடு, அந்த பலி எப்படி இருக்கணும் அப்படின்னா விருப்பத்தோடு தான் நடக்கணும், நீ ஹிப்னாட்டிசம் பண்ணியோ ஃபோர்ஸ் பண்ணியோ வந்து பலி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கு. இப்போ சீதாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் தெரியாமல் தான் வந்து சீதா இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா சீதா வந்து நம்ம வைஜெயந்தியை மீட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி உன்னோட அழகு போயிடுச்சுன்னா லோக்கி உன்னை விட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனமுடிஞ்சு போன இந்த வைஜெயந்தி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களா வாண்டடாக தான் வந்து பலி கொடுக்கறதுக்கு ஒத்துழைச்சிருந்துருக்கிறாங்க. நம்ம சீதாவும் பார்த்தீங்கன்னா பலி கொடுத்துருந்துருக்குறாங்க. பட் ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாமல் விஷயத்தை பண்ணதுனால வைஜெயந்தியோட ஆன்மா வந்து முக்தி அடையாமல் காட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. நான் பண்ண மிஸ்டேக்னால தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சீதா சொல்கிறாங்க. அதுக்கு நான் வைஜெயந்தி கிட்ட சாரி கேட்டுட்டேன், இருந்தாலும் அவள் ஆன்மாவாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. சீதா முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் பொலாப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் வந்து உனக்கு பணம் தரேன், உனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, உன்னோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் போட்டு விட்றேன், இல்லை ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கிறேன், இல்லாட்டி ரெண்டுமே கூட பண்ணுறேன், நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி பேச சீதாவுக்கு கோவம் வந்துடுது. பணம் கொடுத்து எதையுமே வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் போட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கிள் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுறாரு, பேசுகிறாரு. ஃபைனலி ஒரு முடிவெடுக்கிறாரு. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிட்டு சில ரிச்சுவல்லாம் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. ஹீரோவும் அதுக்கப்புறம் பொலாப்
அங்கிள் 3 பேரும் தான் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் அந்த ஜாமானத்தெல்லாம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, நடு ராத்திரி அதுவும் காட்டுக்குள்ளே நீங்கள் மட்டும் தனியாக வேண்டாம் நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பொல்லாபும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. அதாவது இந்த நரபலி கொடுக்குறேன் அப்படின்ற சடங்கு வந்து பயங்கரமாக சொதப்பியிருக்கு. அதனால் ஒரு சாபம் கிரியேட் ஆகி வைஜெயந்தி வந்து காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சடங்கை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா வைஜெயந்தியோட ஆன்மாவும் வந்து சாந்தி அடைஞ்சிரும், இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்னு அங்கிள் முடிவெடுக்கிறாரு. அது என்ன முடிவு அப்படின்னா தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துக்கு பொலாபு வந்து தடுத்துடுறாரு. ஆக்சுவலாக அங்கிள் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை கேட்டிருந்துருக்கிறாரு. நீங்கள் எதுக்காக உங்களோட உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இங்கே பாரு நம்ம வந்து ரிச்சுவலை தொடங்கியாச்சு, இதை ஸ்டாப் பண்ண முடியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தியை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது பொலாப் சொல்கிறாரு, என்னை பற்றி எல்லாருமே தப்பாக தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் வந்து ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாகவும் இருந்ததில்லை, ஒரு நல்ல மனுஷனாகவும் இருந்ததில்லை, அதனால் நீங்கள் இருங்க, நான் வந்து அதுக்கு பதிலாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொலாபு பார்த்தீங்கன்னா தன்னோட கையை அறுத்துறாருங்க. ஸோ பொலாபு கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறாரு. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பிரைட்டான வெளிச்சம் வருது. அந்த வைஜெயந்தியோட ஆன்மா பார்த்தீங்கன்னா நேராக இந்த லோக்கி எங்கே இருக்கான் அப்படின்றத பார்த்து லோக்கி அட்டாக் பண்ணுறதுக்காக போகுது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரூமை விட்டு வெளியே வராங்க. எனக்கு என்ன நடந்தது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி டிட்டு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம அங்கிளும் பொலாபும் நல்லா தான் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கு எதுவுமே ஆகலைங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது வந்து கோவக்கார ஒரு கடவுளாக இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு கடவுள் இருக்காங்க இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிளையும் எதுவும் பண்ணல, நம்ம பொலாபையும் எதுவும் பண்ண கிடையாது. ஹீரோனையும் காப்பாற்றி விட்டுட்டு வைஜெயந்தியோட ஆன்மாவை சாந்தி அடைய வச்சிருச்சுங்க. ஆனால் வைஜெயந்தியோட ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு முன்னாடி நம்ம லோக்கியை போட்டு தள்ளிருச்சு. அங்கிளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன என்னுடைய பையன் வந்து திடீர்னு குத்துக்கல் மாதிரி வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான்ட்டு, அது என்ன வழக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக அங்கிள் கிளம்பிடுறாரு. இத்தோட இந்த வெப் சீரிஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.